Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா டெரகோட்டா பெருமாள் நெக் செட் தான் ஒரு இது பார்க்க போறோம். ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு 2 செட் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி பெருமாள் அப்புறம் இந்த ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரியான ஒரு செட். நெக்ஸ்ட் லக்ஷ்மி இதே மாதிரி ஓவல் ஷேப். கீழே ஒரு பெரிய பெண்டன்ட் இருக்கிற மாதிரியானது 2 செட் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு செட் எப்படி செய்யணும்ன்றது நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பெருமாள் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மோல்டு எடுத்திருக்கேன். இதோட சின்ன சைஸுமே இருக்குது. சின்ன சைஸ் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்கில் போட்டோம்னா கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்தது. அதனால் இது கொஞ்சம் பெரிய சைஸு தான். பட் நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த சைடு எட்ஜ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டான சைஸ் வந்துடும். இப்போ இந்த மோல்டில் லைட்டாக நான் ஆயில் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் வேணுமோ ஃபுல்லாக அந்த அடுக்குலலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதுக்கு தேவையான க்ளே நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே க்ளே போடுறச்ச மோல்டுக்கு மேலே வந்துடக்கூடாது. மோல்டுக்கு மேலே வந்ததுன்னா கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ மோல்டுக்குள்ளேயே அடங்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம க்ளே போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷனாக வரும். இப்போ நான் அதிலேருந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த சைஸுமே கரெக்டாக இருக்குது. பின்னாடியும் நம்ம கட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த சைடில் இருக்கிறதுலாம் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸு தான். பட் கட் பண்ணிவிட்டு நம்ம மேக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரை ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் கரெக்டான சைஸ் வந்துடும். இப்போ ஓரத்தில் இருக்கிற எக்ஸஸ் க்ளேவெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் க்ளே நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நம்ம டிசைன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறச்ச அந்த கர்வ் ஷேப் எல்லாமே பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிவிடுவாங்க. எப்பயுமே டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறச்ச ஸ்ட்ரெயிட் கட் மட்டும் கொடுக்கக்கூடாது. டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நைஃப் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு கட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த பெருமாளுக்கு காதில் இருக்கிற அந்த கம்பல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் பெருசாக ரொம்ப ஹைலைட் பண்ணல. ஏன்னா நம்ம ஹைலைட் பண்ணுறச்ச கொஞ்சம் பெரிய டிசைனாக ஆகிடும். அதனால் ஒரே ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டு மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கூடயுமே நான் அந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறச்ச கரெக்டாக நம்மளுக்கு அந்த நீட்னஸ் வந்துடும். எப்பயுமே நம்மளுக்கு கஸ்டமர் ஒரு ஜுவல்லரி கொடுக்குறச்ச நம்ம கண்டிப்பாக ஃபினிஷிங் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் நம்ம பெயிண்டிங்குமே நல்லாயிருக்கும், அசம்பிளிங்குமே நல்லாயிருக்கும். கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு திரும்பவும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டெரகோட்டா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு 2 லைன் நான் இது மாதிரி நான் போட்டுக்கிறேன், ஒரு சின்ன கட்டர் எடுத்து. ஏன்னா மேலே ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ப்ளெயினாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 2 லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு மேலே ஒரு குட்டி குட்டியான ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி லைன் நான் போட்டுக்கிறேன். இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். ஹோல்ஸ் போடுறது ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு கஷ்டம் இது. இப்போது நான் இந்த இடத்துல நான் 2 ஹோல்ஸ் போடணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துக்கிட்டேன். இதில் லைட்டாக ஆயில் போட்டுட்டேன். ஆயில் போட்டுட்டு ஸ்லோவாக நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். கரெக்டாக நான் மேலே ஒரு ஃபிங்கர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் டச் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி டச் ஆகணும். அந்த இதை நம்ம வெளிலையும் வரக்கூடாது. அதாவது பெருமாள் பீடு அதை விட்டு நம்ம வெளியவும் வரக்கூடாது.
கரெக்டாக வந்து மேலேயே 2 ஹோல்ஸ் வரணும். கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். ஏன்னா சிங்கிள் ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டோம்னா வந்து செட்டு அவங்க போடுறச்சு இப்படியெல்லாம் வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரியான பெரிய செட் எல்லாமே வந்து நம்ம 2 ஹோல்ஸ் வந்து போடுறது. இப்போ ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஓரளவுக்கு வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். அதாவது ஒரு நெக் செட்டுக்கு என்ன தேவையோ அது வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து பெருமாள் ஃபேஸ் வந்து கொண்டது வந்து ஒரு 8. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஓவல் ஷேப் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு பெருமாள் ஃபேஸ் வரும், ஒரு ஓவல் ஷேப் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் போட நம்ம மறந்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து திருப்பியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் போட முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓவல் ஷேப்புக்குமே வந்து 2 பக்கமே வந்து நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓவல் ஷேப்புக்குமே 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டட்டுக்கானதுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் வந்து அந்த செட்டு. இப்போ வந்து நான் காய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா உங்களுக்கு வந்து இப்படி தான் இந்த செட்டு வரும்ன்றது காமிக்கிறதுக்காக. கீழே வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே ப்ளெயினாக உங்களுக்கு வேணும்னா அப்படியே நீங்கள் விட்டுறலாம். இப்போ வந்து இதுக்கானது ஜிமிக்கி செட்டு வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து அந்த பெருமாள் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி குட்டியாக இன்னும் கூடயுமே மேலே இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காதில் போடுற மாதிரியானது சின்னதாக ஒரு ஸ்டட் டைப்பில் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து 2 பின் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜிமிக்கி செய்கிறதுக்கு இந்த மாதிரினா கொஞ்சம் லாலிபாப் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஹூக்குமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஜிமிக்கி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்போ ஜிமிக்கிக்கு கரெக்டாக வந்து 6வது மோல்டில் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம செஞ்ச ஸ்டட்டுக்கு வந்து இந்த ஜிமிக்கியோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க பெருசாக செஞ்சாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற, அதாவது பெருசாக கேட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சைஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக 6லேயே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த மோல்டில் வந்து க்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி தொட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து நம்ம நீட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்குமே நல்லா நீட்டாக வந்து வரும். இப்போ நம்ம அதிலேருந்து வெளியில் வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேவெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸஸ் க்ளே ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சில பேர் வந்து அந்த டூல் வச்சுலாம் வந்து சைடில் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிமிக்கி வந்து வீரல் விடும். அப்புறம் வந்து நம்மளுக்கு பேக் பண்ணுறச்ச வந்து விடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்மளோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி டூல் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக அது உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வந்துடும். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான மெத்தடு தான் இது. ஒன்றுமே கிடையாது. லைட்டாக இது ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்து நம்மளுக்கு வரும். நம்ம என்ன தான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் வச்சு நீட் பண்ணாலுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வச்சு நீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. நீட்டாக இருக்கா, ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு பெண்டன்ட் சின்னது பெருசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சைஸுமே வந்து ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னது இல்லை. சுற்றி இருக்கிற சைஸுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேவும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மோல்டில் போட்டோமோ அதில் லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மோல்டில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நடுவில் வந்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி வந்து பெண்ணோட ஃப்ரண்ட் சைடு வந்து வச்சு ஒரு ரவுண்டு வந்து நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் சென்டர் வந்து கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஜிம்மிக்கு வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிமிக்கியோட ஓரத்தில் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெண்ணோட அந்த நெட்டு வச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக லீஃபு. இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக ரவுண்டு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சும்மா கூடமே வந்து விட்டுடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டான கட்டர் வச்சு
இந்த மாதிரி சுற்றி வந்து நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் போடுறச்சு ரொம்ப வந்து நம்ம அழுத்தக்கூடாது. அழுத்திட்டோம்னா ஜிமிக்கியோட ஷேப்பே வந்து மாறிடும். ஓரளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ரவுண்ட் போட்டுட்டேன். செகண்ட் லைனுக்கு 1 விட்டு 1 ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு டாட் மாதிரி நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டேன். ரவுண்ட் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு குட்டியாக வந்து நான் டாட் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து நான் லாலிபாப் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லாலிபாப் அட்டாச் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து லாலிபாப் வந்து நம்மளுக்கு வந்து காஞ்சிருச்சு. ஜிமிக்கி வந்து இன்னும் வந்து காயலை. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து லாலிபாப் வந்து இந்த மாதிரி வந்து போடுறச்ச கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம போட்டோம்னா ஜிமிக்கி காயறச்ச வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஜிமிக்கி வந்து காய வந்து இந்த லாலிபாப் வந்து ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போடுறச்ச வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ இந்த பெருமாள் செட்டு வந்து இதில் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அது உள்ளே போயிடும். சென்டராக பார்த்துக்கோங்க கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் வந்து அந்த செட்டோட ஜிமிக்கி செட்டு. இதுதான் வந்து ஃபுல் செட்டு நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.